வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மயிலு கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இது மாதிரி ரொம்ப நாளா வந்துட்டு ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கோம்ல, அவன் வேற யாரும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற அந்த மருதுதான் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம மயிலுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன சகல சொல்றீங்க? அப்படி ஒரு கேடு கட்டவனா இந்த வீட்டுல இருக்கான்? அவனை எப்படி சகல இதுக்கு மேல இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கிறதே? அவனை இப்பவே வீட்டை விட்டு துரத்துறோம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல, அவனை சரியான நேரத்துல அவனை அத்தை கிட்ட சிக்க வைக்கணும். அப்பதான் வந்துட்டு அத்தையும் புரிஞ்சுப்பாங்க அவன் கெட்டவன் அப்படின்னு. உடனே மயில சொல்றாரு, ஆமா சகல, நீங்க சொல்றது சரிதான். அத்தை கிட்ட இப்போதைக்கு சொன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அவங்க கிட்ட ஆதரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் அத்தை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி, நான் சொல்ற பிளானை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு மயிலு கிட்ட ஒரு பிளான சொல்றாங்க. மயிலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மருது என்ன பண்றாருன்னா, நேரா அவருடைய ஆட்களுக்கு போன் பண்றாங்க. அவனுங்க போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவர் சொல்றாரு, டேய், நம்ம பசங்க 2 பேர்ல ஒருத்தன் வந்துட்டு வசமா மாட்டிக்கிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல. அவன் மட்டும் அந்த கார்த்திகிட்ட சிக்கிறான் அப்படின்னா அவன் எல்லா உண்மையும் கண்டிப்பா என்னை பத்தி சொல்லிடுவான். என்னை பத்தி சொல்லிட்டான், அதுக்கப்புறம் என்னோட நெட்வொர்க் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நான் அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், சொல்லுங்க சார், என்ன பிளான் அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன். இன்னைக்கு எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடந்ததோட மறுநாள் ரேவதியோட சொத்து எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதிக்கிட்டு நான் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருவேன். நான் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனதோட என்னை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் அந்த ஊரை விட்டே போயிருவேன். ரேவதியை கொண்டு போய் வேற இடத்துலயாவது விட்டுட்டு நான் போயிருவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சூப்பர் சார், அந்த ரேவதி பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். நீங்க சொல்றதும் சரிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படியாவது அந்த மருதுவை அதிகாரிங்க கிட்ட சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஈஸ்வரி ரேவதிக்கு அவசர அவசரமா இந்த கல்யாண ஏற்பாடுகளா பண்றாங்க. மயில இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நேரா ஹீரோவுக்கு போன் பண்ணி, சகல, நம்ம இந்த பிளானை பண்றதுக்குள்ள அந்த அத்தை அந்த மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு. உடனே மயிலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், நீங்க ரொம்ப நாளா ஒருத்தனை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவன் வேற எங்கேயும் இல்ல, என் அத்தை வீட்டுலதான் இருக்கான். அது மட்டும் இல்லாம என் அத்தையை ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரேவதி அப்படிங்கிற பொண்ண கல்யாணமும் பண்ண போறான். நீங்க போனா மட்டும்தான் அவனை கையும் களவுமா பிடிக்க முடியும். அவனை பிடிங்க சார் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சார், அவனை தான் சார் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க சரியான நேரத்துல எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்க. நாங்க இப்பவே போறோம், அவனை போயிட்டு கையும் களவுமா பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சார், அது மட்டும் இல்ல, நீங்க சாதாரணமா போயிட்டு அவன் அவன் தப்பானவன் அப்படின்னு சொன்னா எங்க அத்தை நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க, அவங்க மருமகன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதனால நீங்க ஆதாரங்களை காமிச்சா மட்டும்தான் அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போயிட்டு ஆதாரத்தை காமிச்சு அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க சாதாரண வாரண்டோட போறதை விட அந்த ஆதாரத்தோட போனா மட்டும்தானே அவனை பிடிக்க முடியும். நீங்க சொல்றதும் சரிதான் சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப அந்த மருது கைது செய்யப்படுவாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரேவதிய மனமேடையில நிக்க சொல்றாங்க. ரேவதி மனமேடையில நிக்கிறாங்க. அப்ப ரேவதிக்கு இன்னுமே முழு நம்பிக்கை இருக்கு, ஹீரோ கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில ரேவதி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப மருது அதிகாரிங்களை பார்த்ததும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம், இங்க ஒருத்தரை நாங்க கைது பண்றதுக்காக வந்திருக்கோம், அதுக்கான வாரண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அதை பார்த்துட்டு,
சார் என்ன சார் இதுல என் மாப்பிள்ளையோட பேரு பெற்றிருக்கு, எதுக்காக அவரை நீங்க கைது பண்ண வரீங்க, அவரு என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பல பெண்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணுவன், நிறைய இடத்துல கேமரா வச்சு ரொம்ப தவறான காரியங்களை பண்ணியிருக்கான். சோ அவனை நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு தகவல் மூலமா அவன் இங்க இருக்கான் அப்படின்னு. ரெட்டு அப்படிங்கிற பேர்ல இவன் அத்தனை பேரையும் ஏமாத்தி இருக்கான். 2 பேரை நாங்க பிடிச்சிட்டோம், அதுல ஒருத்தனுக்கு ஒரு விபத்தாகிருச்சு, இன்னொருத்தன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இவன் தான் அந்த ரெட் அப்படின்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இவனை அழைச்சிட்டு போயிட்டு நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு. இத கேட்டதும் மருது ஷாக் ஆகுறாரு. மருது மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, கண்டிப்பா இது அந்த கார்த்தியோட வேலையா தான் இருக்கும், அவன் தான் நம்மளை இப்படி சிக்க வச்சுட்டான், அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவரு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை உங்க மருமகன் தானா, அப்படி நடந்துப்பனா, எனக்கு எதுவுமே தெரியாது த, நான் ரொம்ப அப்பாவி, எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய அந்த சேதுபதியோட பேரன் கார்த்தியா தான் காரணமா இருப்பானோன்னு தோணுது. ஏன்னா நான் ரேவதியை கல்யாணம் பண்ண போறேன்னு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக அவன் ஏன் மேல இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கான். அத்த என்னை தயவு செஞ்சு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துறாதீங்க, அவங்க சொல்றத கேட்டு, இவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு அந்த கார்த்தி அனுப்பி வச்சிருக்க நாடகம், அத்தை ப்ளீஸ் தான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சார் உங்ககிட்ட யாரோ தவறான தகவல் என் மாப்பிள்ளைய பத்தி சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் மாப்பிள்ளையெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் எங்களுக்கு கூட அதே தான் தோணுச்சு, நாங்க ஈஸ்வரி மேடத்து வீட்டுக்கு போறோம், அங்க கண்டிப்பா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா நடக்கிறது எல்லாம் பார்த்தா எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு காரணம் இருக்கு மேடம், இவன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இவன் என்னோட ரிலேஷன் அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, ரிலேஷன் அப்படின்னு சொல்றீங்க, என்ன வகையில ரிலேஷன், என்ன ஏது அப்படின்னு நீங்க விவரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இவர் என் தூரத்து சொந்தம், ரொம்ப நாளா என் பொண்ண அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இடையில என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா அது சட்டப்பூர்வமா 2 பேருக்கும் விவாகரத்து பண்ணியாச்சு. ஆனா அதனாலதான் என் பொண்ணை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க கண்டிப்பா அவங்களோட ரிலேஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவன் பல இடத்துல பல பேரை மாத்தி வச்சுக்கிட்டு நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சரி இவனோட அக்கா தங்கச்சி அப்படின்னு சொன்னீங்களே, அவங்க எங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை அப்படிங்கிறதுக்காக ஊர் வரைக்கும் போயிருக்கா. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவங்களும் ஒரு ஏமாத்துக்காரி தான், உங்ககிட்ட ரிலேஷன் அப்படின்னு சொல்லி உங்களை நல்லாவே ஏமாத்திருக்காங்க. இங்க பாருங்க மேடம், அந்த மருது தான் ரெட் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்துக்கான ஃபைல்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, இங்க பாருங்க, இவனால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஆதாரம் கூட எங்க கிட்ட இருக்கு. இப்ப கூட ஒரு பெண் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கும் இவன் தான் காரணம். இப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட எப்படி உங்க பொண்ணோட லைஃபை ஒப்படைக்கணும் அப்படின்னு என்ன வகையில நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோமே, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு தப்பானவன்ட்ட கொடுக்க பார்த்தோமே அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இப்ப கூட ஒண்ணும் இல்லை, இப்பவே நீங்க உங்க பொண்ணோட லைஃபை காப்பாத்தலாம், அவனை எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு. மருது நேரா ஈஸ்வரி பக்கத்துல அத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படியாவது அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க, என் மேல எந்த தப்புமே இல்லத்த, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கத்த அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க எந்த வித தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா இவங்க காட்டுற ஆதாரம் எல்லாத்தையுமே பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு. அப்போ அதிகாரி சொல்றாங்க, மேடம் இன்னுமே நீங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருது முகத்துல இருந்து அந்த மாஸ்க் கயிற்றுறது எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி ஷாக் ஆகி மருதுவை பாக்குறாங்க. மருது பயத்துல நிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா மருது பக்கத்துல மருதுவா பலார்னு ஓங்கி அறவிடுறாங்க. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என் பொண்ணை நீ நல்லபடியா பாத்துப்ப அப்படின்னு நான் நம்பினேன்,
ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு கேடியா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் பேசுகிறாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கட்ட, தயவு செஞ்சு என்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடாதீங்கட்ட அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் ஏதாவது பேசின அப்படின்னா அவ்வளோதாண்டா உனக்கு மரியாதை, போறியா இல்லையாடா, என் பொண்ணோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ண பாத்தியல்ல, உன் தங்கச்சிக்காரி இங்கே இல்லை, அவள் ஊருக்கு போயிட்டா அப்படிங்கும் போதே எனக்கு லைட்டாக சந்தேகமாக இருந்துச்சு. இருந்தாலும் நீ என் சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதிகாரிங்களை பார்த்து, சார் நான் இவனை ரொம்ப நல்லவன்னு நினச்சி இவனுக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். என் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். நல்ல வேளை கடைசி நேரத்தில் கடவுள் மாதிரி இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை அந்த இடத்துலேருந்து பிடிச்சிட்டு போக சொல்ல, அதிகாரிங்க ஈஸ்வரியை பார்த்து, மேடம் இப்போயாவது இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை மருதுவை பிடிக்கிறாங்க. மருது சத்தம் போடுறாரு, அத்தை தயவு செஞ்சு என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துறாதீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் ஏதாவது பேசின அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொன்னதும் மருது ஷாக் ஆகுறாரு. அப்போ மருதுவை அதிகாரிங்க பிடிச்சிட்டு போக ஈஸ்வரி நேராக மருதுவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ ரேவதி ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி என்னை மன்னிச்சிருமா, அவசரப்பட்டு உன்னை ஒரு கெட்டவனோட கையில் நான் பிடிச்சு கொடுக்க பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இந்த கல்யாணம் நின்று போனது எனக்கு ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாதாம்மா இருக்குது. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி சொல்கிற? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைம்மா, நீ கட்டாயப்படுத்தி தாம்மா அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். நல்ல வேலை இந்த கடவுளாக பார்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது போதுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் ஏடி சொல்கிற? ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, உங்களோட கட்டாயத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து எனக்கு இந்த கல்யாணத்தோட துளி அளவு கூட விருப்பமே இல்லை. நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி ஓகே நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு. ரேவதி அந்த இடத்துலேருந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் ரோஹிணி அங்கேருந்து ஓடி ரேவதியை ஹக் பண்ணுறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு. ரோஹிணி சொல்கிறாங்க, நல்ல வேலைடி, கடைசி நேரத்தில் உனக்கும் அந்த பயலுக்கும் கல்யாணம் ஆகிருமோ அப்படின்னு நினச்சி நானே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். நல்ல வேலை இந்த கல்யாணம் நின்று போயிருச்சு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அக்கா இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? மாமா தான். அவரு தான் அந்த மருதுவை பற்றின எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அதிகாரிங்களை அனுப்பி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டியிருக்காரு. அவர் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் தான்க்கா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னதும் ரோகு சொல்கிறாங்க, ஆமாண்டி, கண்டிப்பாக அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும். இல்லைன்னா வேற யாரு நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ண போறா? ஆனால் எப்படியோடி அவனை பற்றின உண்மை இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தாண்டி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதே நேரத்தில் ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ புரியுதா, நீ சொல்கிறது சரிதான், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஆளாக தடுக்கிறது உன் கார்த்தி மாமாவாக தான் இருப்பார் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ சொல்கிறது சரிதான்க்கா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா, மயில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்படியோ இந்த கல்யாணம் தடைப்பட்டு போச்சு, இனிமே ஈஸ்வரியோட எந்த திட்டமும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் மருதுவை அதிகாரிங்க பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. மருது செம்மையா கத்துறாரு, நான் வெளியில அவனை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.